வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் கொக்கி காஜா எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நூல் ரெட்டைப்பட்டையாக போட்டு இந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கலாம். மொத்தம் 4 வரும். கோத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொக்கி கட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆக மடித்து சென்டரில் நடுப்பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கேப் விழாது கொக்கி போடும்போது. இப்போது அதுக்கப்புறமா அந்த பகுதியை திருப்பியும் நல்லா 4ஆக மடிச்சுட்டு மீதி 2 சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் இந்த பக்கமும் இது நடுவில் மார்க் பண்ணிவிட்டு மொத்தம் 5 வரும். 5 கொக்கி வரும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. கொக்கி வச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கி மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு நூல் கோத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். கோத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்லேயே இந்த மாதிரி விட்டுடுங்க. இதே மாதிரி ஒரு 3-4 தடவை சுற்றி சுற்றி பக்கத்தில் இந்த மாதிரி தைச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு கொக்கி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ஆடாது. நம்ம கொக்கி காஜா டெய்லரிங் தெரிஞ்சவங்க தான் கற்றுக்கணுன்னு இல்லை, நார்மலாகவே கற்றுக்கினாலே நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா வீட்டில் கொக்கி அப்புறம் இந்த காஜா பட்டிலாம் அப்பப்போ அறுந்து போச்சுன்னா நம்ம தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக டெய்லர்கிட்ட போய் தைக்கணுன்ட்டு அவசியம் இருக்காது, நம்மளே தைச்சிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் அதை முடித்தாச்சு. பக்கத்தில் அதே மாதிரி ஒரு 3-4 தடவை விட்டு இந்த மாதிரி கோத்த மாதிரி பக்கத்தில் தைச்சிக்கலாம். தைக்கும்போது நல்லா டைட்டாக இழுத்து தைக்கணும், லூஸ் விட்டு தைக்கக்கூடாது. இல்லைனா கொக்கி லூஸ் ஆகிடும். நல்லா இழுத்து தைக்கணும். இப்போ இதை முடிச்சுட்டு மேலே வருவோம். மேலே இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு குத்தி இழுத்துடணும். இழுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த நூல் எல்லா நூலையும் கீழே அந்த கொக்கி நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடு விட்டு இழுக்கணும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது கொக்கி மேல் பகுதியும் ஆடாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ அதே மாதிரியே நடுவில் இந்த மாதிரி விட்டு சைடில் குத்தி இழுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 4 தடவை தைச்சிக்கலாம். அதே மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ நாட் போட்டுக்கலாம். சைடில் லைட்டாக குத்தி இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று நூலை சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றி ஒரு 2-3 சுற்றி இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிடலாம். கொக்கி தைச்சாச்சு. இதே மாதிரியே எல்லா கொக்கியும் தைச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக கொக்கி ஆடாமல் தைச்சாச்சு. இதே மாதிரி தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த நேர் பகுதி வச்சு மார்க் பண்ணி காஜா தைக்க போகிறோம். இப்போ கொக்கி பட்டியை எடுத்து அந்த ஆப்போசிட் காஜா சைடு வச்சு மேலே வச்சு அந்த கீழ்ப்பகுதியில் காஜா சைடில் மார்க் பண்ணிக்கலாம். கொக்கிக்கு நேராக கரெக்டாக வச்சு மார்க் பண்ணணுங்க. இல்லைனா நம்ம கொக்கி போடும்பொழுது மேலே கீழே நம்ம வச்சு தைச்சிட்டோம்னா கொக்கி போடும்போது கேப் விழுந்துடும். அதனால் கரெக்டாக நேராக வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காஜா தைக்கலாம். கீழே இருந்து ஊசி விட்டு மேலே இழுத்துட்டு ஃபஸ்ட்டு மேல் பக்கத்தில், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இன்ச்சு கேப் விட்டு கீழே ஊசி விட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதே பக்கத்துலேயே குத்தி இழுத்து மேலே கொண்டு போய் திருப்பியும் அடிப்பக்கத்தில் இழுத்து கீழே இருந்து மேல் நோக்கி திருப்பி குத்தணும். குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இது இப்போ 4 பட்டையாக நூல் வந்துடும். இந்த மாதிரி ஊசியை அடியில் விட்டு கீழ்ப்பக்கம் நூலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா நூலும் ஊசிக்கு மேலே வந்துடணும். இப்போ நம்ம நூலை இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கொடுத்து இழுக்கணும். இது நூல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, நம்ம ரைட் சைடில் இந்த மாதிரி உள்ளே கொடுத்து இழுக்கணும். இழுக்கும்போது இந்த பக்கத்தில் கோர்வையாக வரணும் தையல். அதே மாதிரியே நல்லா டைட்டாக இழுக்கணும். பின்னல் மாதிரி வரும் இந்த தையல். இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயே ஒரே பக்கமாக நம்ம கொடுத்து இழுத்துட்டே வரணும் நூலை. இந்த சைடு வரக்கூடாது,
ஆப்போசிட் சைடு தான் வரணும். இப்போ வந்து இதே மாதிரி கொடுத்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடலாம். லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து நாட் போடுறதுக்கு திருப்பியும் ஊசியை வந்து கீழே குத்திக்கலாம். குத்தி இந்த பக்கம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அதே சைட்லேயே வந்து குத்தி நம்ம கொக்கிக்கு வந்து 2 சுற்று சுற்றி நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு 2-3 சுற்று சுற்றி நாட் போட்டுடலாம். நாட் விழுந்துடும். அவ்வளோதான். சிசர் எடுத்து கட் பண்ணிட்டோம். நம்மளோட காஜா ரெடி, தைச்சாச்சு. பாருங்கள், இதே மாதிரி ஒரு பின்னல் மாதிரி சூப்பராக கோர்வையாக வரும். கொக்கி வந்து நம்ம போடும்பொழுது நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக நிற்கும். சீக்கிரமாகவும் அருந்து போகாது காஜா. இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து காஜா தைச்சேன்னா எப்போவுமே பக்கத்தில் மட்டும் கீழே லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒன்று தைச்சிக்குவேன் எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஹிப்பு வந்துட்டு சப்போஸ் நம்ம தைச்சி கொடுக்குறவங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். எதுக்கும் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா தைச்சி கொடுக்கறது நல்லது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து தைச்சி முடிச்சாச்சு. கொக்கி காஜா ரெண்டுத்தையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கேப் விழாமல் சூப்பராக நல்லா கரெக்டாக பொருந்தி நிற்கிது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.